பெண்கள் சமையலிலே எத்தனை அழகாய் செய்து தனக்கென முத்திரை பதித்தாலும் அவள் கை விரல்களோ சித்திரம் பதிப்பது இந்த பிடி கொழுக்கட்டைகளின் மீதுதான். அம்மா பிடிச்சு கொடுக்குற பிடி கொழுக்கட்டையில் சின்ன வயசில் யோசித்தது உண்டு, இந்த தடம் எப்படி வந்தது. இன்றைக்கி பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் அம்மாவோட நினைவுகளோடு இதை செய்கிறேன். அம்மா இன்றைக்கி கூட இல்லைனாலும் அந்த நினைவுகள் நெஞ்சோடு இருக்குது. வெல்கம் டு நம்ம சேனல். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என் பேர் பானு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப வித்தியாசமான, ரொம்ப ஆரோக்கியமாக நாட்டு சர்க்கரையை கொண்டு எப்படி பிடி கொழுக்கட்டை ரொம்ப சுவையாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப செய்கிறது ஈஸிங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வரும். இப்போ அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் நாட்டு சர்க்கரை நான் 1 கப் போடுறேன். 1 கப் தண்ணி ஊற்றுறேன். சரியான அளவாக இருக்கும். 1 கப் நாட்டு சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போடுறேன். இந்த நேரத்தில் உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம், நான் சேர்க்கலை. அப்புறம் தேங்காய் போட போகிறேன். தேங்காய் நான் இன்றைக்கி அரை கப் போட போகிறேன். 1 கப் நாட்டு சர்க்கரை, 1 கப் தண்ணி ஊற்றிருக்கோம், ஏலக்காய் தூள் போட்டிருக்கோம், அரை கப் தேங்காய் போட்டிருக்கோம். இப்போது இதுதான் சரியான அளவு. 1.5 கப் அரிசி மாவை நம்ம போட்டுக்கலாம். கொழக்கட்டை மாவாக இருந்தாலும் சரி, வறுத்த பச்சரிசி மாவாக இருந்தாலும் சரி, ரொம்பவே நல்லாயிருக்கும் கொழக்கட்டைக்கு. அது 1.5 கப் போட்டிருக்கேன் நான். இப்போது இதையும் போட்டு இதை நல்லா நம்ம கிளறி விடலாம். ரொம்ப எல்லாம் கட்டியெல்லாம் பிடிக்காது, நமக்கு கிண்டுறதுக்கு கூட ரொம்பவே ஈஸியாகவே வரும். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு இதில் நம்ம ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம். அந்த மணத்துக்கும் அந்த ஒரு சுவைக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. விருப்பப்பட்டால், பிடிக்கலைன்னா நீங்கள் நெய் பிடிக்காதவங்க, சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது ஒரு உங்களுக்கு கொழக்கட்டையை ஒரு நல்ல ஒரு நெய் நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும், நல்ல ஒரு சுவையை கொடுக்கும், கைகளில் ஒட்டாமல் அழகாக வரும். ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் கண்டிப்பாக இந்த நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அவ்வளோதாங்க. 1 நிமிஷம் நம்ம அடுப்பிலே வச்சு அதை கிளறிட்டு, இப்போவே அது 3/4 பாகம் வெந்துருச்சு இல்லையா. இட்லி கொப்பரையெல்லாம் வச்சு நம்ம அதை வேக வைக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அது 3/4 பாகம் வெந்துடணும். இப்போது நமக்கு நல்ல ஒரு மணத்தோடு வருது. அந்த நாட்டு சர்க்கரையோட மணமும் அந்த அரிசி மாவோட மணமும் ரொம்பவே அருமையாக இருக்குது. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், அந்தளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை எடுத்து நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி பாதி பிடி கொழுக்கட்டைகளாகவும் பாதி உருண்டைகளாகவும் பிடிக்க போகிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், கையில் ஒட்டாமல் அவ்வளோ ஷேப்பும் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் அதே மாதிரி பாதி கொழுக்கட்டைகளை நான் இன்றைக்கி பிடி கொழுக்கட்டைகளாகவும் பாதி உருண்டை கொழுக்கட்டைகளாகவும் பிடிக்க போகிறேன். இப்போ மீதியை நம்ம உருண்டை கொழுக்கட்டைகளாக பிடிக்கலாம். இதுக்கு நடுவில் நான் ஒன்று சொல்லணும். இந்த ஒரு மாவு நான் கிண்டி வைக்கும்போது இதில் கால்வாசி எங்கள் வீட்டில் களி மாதிரி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க களி மாதிரி சாப்பிட வேணும்னு கேட்டாங்க. ஏன்னா உண்மையாகவே அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் இதை களியாகவும் கிண்டி சாப்பிடலாம். அதனால் இன்றைக்கி நான் 3/4 கொழுக்கட்டைகள் பிடிச்சிட்டு இந்த கால்வாசி மாவை அவங்களுக்கு களியாக சாப்பிட கொடுக்க போகிறேன். நாட்டு சர்க்கரை தான், ரொம்ப நல்லது தான். இது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சாப்பிட. அதுக்கப்புறம் இதை நாம் உருண்டைகளையும் அந்த பிடி கொழுக்கட்டைகளையும் நம்ம வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணி இட்லி கொப்பரையில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் தட்டு வச்சு நான் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளை வச்சேன். நீங்கள் துணி இருந்தால் அதில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் கொழுக்கட்டைகளை வைங்க. என்கிட்ட இல்லாதனால நான் அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவி, ரொம்பவே கம்மியாக எண்ணெய் தடவி இந்த கொழுக்கட்டைகளை வச்சுட்டேன். இப்போ சரியாக 10 நிமிஷம் கழித்து அது வெந்துருச்சு. கையில் ஒட்டவே இல்லை பாருங்கள், ரொம்ப அருமையாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான, சுவையான, பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லான கொழுக்கட்டைகள் ரெடி ஆகிடுச்சிங்க. நான் ஏற்கனவே நம்ம சேனலில் பூரண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டையெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வீடியோ லிங்க். பிடிச்சிருந்தால் போய் பாருங்கள். எண்டு ஸ்க்ரீன் வீடியோ முடியும் போது எண்டு ஸ்க்ரீன் லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்கள் அழகான கையால் இந்த அன்பான சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் அன்புக்குரியவர்கள் யாராவது கொழுக்கட்டை செய்யணும்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.